ஒரு காக்காவுக்கு அடிபட்டுச்சோ இல்லது இறந்து கீழே விழுந்துட்டாலோ நிறைய காக்காய்கள் வந்து சுற்றுறதையும் பக்கத்தில் போய் பார்க்குறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அது எதுக்கு போய் போய் பார்க்குதுன்னா, அது எதனால் இறந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அந்த பிரச்சனையை தனக்கு வராமல் தன்னுடைய இனத்துக்கு வராமல் பாதுகாக்கிறதுக்கு தான் அது போய் அங்கே ஆராய்ச்சி பண்ணுது, பார்க்குது. இதைத்தான் மனிதன் செய்ய தவறிட்டானுங்க. ஒரு பிரச்சனைனா பயம், பதட்டம், ஒரு விதமான மன அழுத்தத்தோடு தான் இருக்கான். அந்த பிரச்சனையை மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த லெசன்ஸை எடுத்து அல்லது நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடக்குதோ அதை அப்சர்வ் பண்ணி அதைய நமக்கு எப்படி மாற்றிக்கிறதுன்னு மாற்றிக்கிட்டால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். நம்ம விலங்குகள், பறவைகள் வந்து நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ். அவங்கக்கிட்ட எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்குது. நம்ம அந்த மாதிரி அப்சர்வேஷனுங்கிற ஒரு நல்ல குணத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும்.